அண்ட் அடுத்து சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனவரி 23 வரதுக்கான வாய்ப்பு இல்ல, ஏப்ரல் ஆறு மேலேயுமே வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கான காரணம் சூர்யா 46 படம் பார்த்தா மே மாசம் ரிலீஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க அதுல இருந்து தள்ளி போற மாதிரி கிடையாது. சோ இப்போ இந்த கருப்பு படத்தை பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி அடுத்த வருஷம் மார்ச் 19 இந்த கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. இப்போதைக்கு பார்த்தா டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் 19 ஏகப்பட்ட பேன் இண்டியா படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. அதாவது ஆக்டர் யஷுடைய டாக்ஸிக் படம், நானியோடைய பாரடைஸ் படம் அண்ட் அடுத்து ராம் சரணுடைய பெட்டி படம். சோ இந்த மாதிரி 3 பேன் இண்டியா படங்கள் பாத்தீங்கன்னா மார்ச் 19 ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அந்த டேட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாதுங்க. ஏன்னா மே மாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சூர்யா 46 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஒருவேளை மார்ச் 19 இருந்து கருப்பு படம் பேக் அடிச்சாங்க அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலே ஆயிரும். அப்படி இருக்கும்போது மார்ச் 19 தான் இவங்களுக்கு இருக்கிற கடைசி டேட். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.